இப்போ நான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தா பெருக்குதல், சரிங்களா? அதே மாதிரி அடிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா கூட்டுதல், சரிங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன்றது என்னன்னா ரிப்பீட்டட் அடிஷன்னு இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம கொடுக்குற சிம்பிள் இது, இந்த அடிஷன் நம்ம கொடுக்குற சிம்பிள் இது. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, அடிஷன் நம்ம கொடுக்குற சிம்பிள் இது. இப்போ -2 நம்ம பண்ணோன்னு சொன்னால் அது +4ன்னு சொல்கிறோம் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது -2 × -2 +4ன்னு சொல்கிறோம். இதே -2 ஆட் பண்ணால் -4ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ரூல் என்னது? +× +, +× -, -, -× +, -, +. ஏன் -× ப்ளஸ் ஆகுதுன்றது தான் நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்பர் லைனை வச்சு. இப்போ ஒரு நம்பர் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். 0, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0லேருந்து நமக்கு இந்த சைடு போகிறோம், பாசிட்டிவாக போகிறது எல்லாமே ப்ளஸ் டைரக்ஷன் நம்ம நேம் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் சைடில் போகிற எல்லாமே நம்ம ப்ளஸ் டைரக்ஷனாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி 0லேருந்து பின்னாடிக்கா போகிறோம். இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இதை 0ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நினச்சா முன்னாடி போகிறோம், நெக்ஸ்ட்டு பின்னாடி போகிறோம். நான் அப்போ பின்னாடியும் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் நம்ம போயிட்டுருக்கோம். அதோட பின்னாடி போகிறதோட பேரை நம்ம நெகட்டிவாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி போகிறத நம்ம பாசிட்டிவாக சூஸ் பண்ணிக்கிறோம். டைரெக்ஷனை நம்ம நினச்சிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? இப்போது நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு வரலாம். மல்டிப்ளிகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ 2 நம்பர் இருக்குது. இங்கே -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அதாவது 0க்கு பின்னாடி சைடில் இது இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், 0லேருந்து -2 போகிறேன். சாரி, -2 நான் எடுக்கல, மைனஸ்க்கு போகலான்னு நினைக்கிறேன். போகும்போது இந்த டைரக்ஷன் வேண்டாம், இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்னு சொல்லி இந்த மைனஸ் சொல்லுது. ஏன்னா இந்த மைனஸ்ன்றதும் ஒரு டைரக்ஷன் தான், ப்ளஸ்ன்றதும் டைரக்ஷன் தான். இந்த டைரக்ஷனுக்கு போகலான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்ஷன் மாறுது. அப்போ -2 0லேருந்து நம்பருன்றதை பார்க்காம சைனுன்றதை பார்க்காம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பாருங்கள். டைரக்ஷன் நான் மூவ் பண்ணலாம் இந்த சைடுக்கான்னு நினைக்கும் போது நோ, திஸ் சைடுன்னு அது மூவ் ஆகுது. அப்போ நான் 0லேருந்து இந்த சைடு 2 ஜம்ப் பண்ணுறேன். அதனால் நமக்கு +4 கிடைக்கிது. அதாவது -2 × -2 +4. இதே அடிஷனு நம்ம பண்ணோன்னா -2 + -2. இதை அடிஷன் பண்ணுறோன்னு சொன்னால் அதையும் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த -2 இந்த டைரக்ஷனில் போகுது, ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டைரக்ஷனை மாற்றலை,
இந்த டைரக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷனை மாற்றாமல் இப்படியே போங்கன்ற மாதிரி அர்த்தமாகுது. இப்போ வந்து -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு ஆகும்போது மறுபடியும் அதே ஜீரோலேருந்து அது -2 வந்துட்டு இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும்போது திருப்பி அதே மைனஸ்க்கு போகிறதுனால இந்த சைடே நம்ம போடும். ஸோ -2 ப்ளஸ் ஆஃப் -2 வந்து -2 டைரக்ஷன் மாறி மைனஸாக மாறி -4 இருக்குது.